அன்பு வணக்கம். இன்னைக்கு ஒரு லைனிங் ஜாக்கெட்டு நான் எப்பவும் தைக்கிற மெத்தடில் தச்சு காட்ட போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து கிரேப் சில்க்ஸ் லைனிங் ப்ளவுஸு. துணி கொஞ்சம் வழவழன்னு இருக்கும். துணி எவ்வளோ வழவழன்னு நைஸாக இருந்தாலும் சரி, நம்ம லைனிங் அட்டாச் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டோம்னா ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப ஈஸி. காட்டன் கிளாத் இருந்தாலும் சரி, நைஸ் கிளாத்தாக இருந்தாலும் சரி, நான் ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். ஏன் அப்படின்னா, லைனிங் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு சில நேக் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த கிளாத்தை கண்டும் நம்ம பயப்பட தேவையில்லை. எல்லாத்தையும் ஈஸியாக தைச்சிடலாம். அது ஒன்றும் இல்லை, எல்லா பவர் மிஷின்லையுமே மிதியை ஏற்றி இறக்குறதுக்கு தொடத்தட்டின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த தொடத்தட்டியில் தான் கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது. நம்ம எந்த துணியில் லைனிங் அட்டாச் பண்ணாலும் சரி, ஃபுல் மிதியும் துணியில் உட்கார வச்சு லைனிங் ஓட்டக்கூடாது. அப்படி ஓட்டினோம்னா அது ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு தான் போகும். சில சமயம் சுருக்கமாக வரும், ஒரு பக்கமாக இழுத்துக்கிட்டு போகும். அதுக்கு ஒரு சின்ன டெக்னிக்கல் என்னன்னா, காட்டன் கிளாத்தில் இந்த பிரச்சனை மேக்ஸிமம் வராது. ஆனால் ரொம்ப நைஸான கிளாத் தைக்கும்போது இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, இந்த நைஸ் கிளாத்லாம் தைக்கும்போது இந்த தொடத்தட்டி இருக்கு இல்லையா, அதை சும்மா ஒரே ஒரு நூல் அப்படியே தூக்கின மாதிரி எந்தன மாதிரி ஓட்டி பாருங்கள். அதாவது மெதியை ஃபுல்லாக துணியில் இறக்காமல் ஒரு நூல் அப்படி மேலே தூக்கின மாதிரியும் தெரியக்கூடாது, நைஸாக அப்படி மேலே தூக்கின மாதிரி ஓட்டி பாருங்கள். உங்களுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி அது நைஸாக ஒடியாரும். சுருக்கம் இல்லாமல் அழகாக தைச்சிடலாம். ஆனால் அந்த தொடத்தட்டி சௌரியம் சின்ன மிஷினில் கிடைக்காது. இல்லாத பட்சத்துக்கு அவங்கவுங்க ஸ்டைலில் நீங்கள் எப்படி தைக்கணுமோ சுருக்கம் இல்லாமல் தைச்சிக்கங்க. ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டே ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறதையும் கவனிங்க, அதே சமயம் தைக்கிறதையும் கவனிங்க. ப்ளவுஸ் தைக்கிறதுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அதுபோல் நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டைலை நம்ம உருவாக்கிக்கணும். ப்ளவுஸை சீக்கிரமாக தைச்சி முடிக்கிறதுக்கு என்னென்ன டெக்னிக்கல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு ப்ளவுஸை சீக்கிரமாக தைச்சா மட்டும் பத்தாது, அதே சமயம் அதை ஃபினிஷிங்காகவும் தைக்கணும். ஒரு சில பேர் ஃபாஸ்ட்டாக தைப்பாங்க, ஆனால் ஃபினிஷிங் கம்மியாக இருக்கும். ஒரு சில பேர் நல்ல ஃபினிஷிங்காக தைப்பாங்க, ஆனால் ஃபாஸ்ட்டாக தைக்க மாட்டாங்க. ஆனால் ஃபாஸ்ட் அண்ட் ஃபினிஷிங் ரெண்டுமே ஒரு டைலருக்கு அமைஞ்சு போச்சுன்னா அவங்க சீக்கிரமாக நல்ல பேர் வாங்கிடுவாங்க, சீக்கிரம் முன்னுக்கு வருவாங்க. முக்கியமாக கட்டிங்கு, ஸ்டிச்சிங்கு, ஃபினிஷிங் இது மூணுமே நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம்னா நீங்கள் தான் பெஸ்ட் டைலர். ஆனால் ஸ்டார்டிங்கில் ப்ளவுஸ் தைக்கிறவங்க அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக ஃபினிஷிங்காக தைக்க கற்றுக்குங்க. ஃபாஸ்ட்டு நம்ம எப்போ வேணாலும் உருவாக்கிக்கலாம், ஆனால் அந்த ஃபினிஷிங்கிற மெத்தடு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த மைண்டில் உட்கார வச்சிடணும். அப்போ தான் அது கடைசி வரைக்கும் அந்த ஃபினிஷிங்கை நம்ம கொண்டு வர முடியும். புதுசாக ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிக்கிறோன்னா முதல்ல எதை எதோட கோக்கணும், எதை எதோட இணைக்கணும், எதை என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம மைண்டில் இதை உட்காந்துடணும். அதாவது இதை இதோட தான் இணைக்கணும் அப்படின்னு இந்த டக்குன்னு அந்த குழப்பம் இல்லாத அந்த மைண்டில் அந்த ப்ளவுஸ் உட்காந்துடணும். அதே சமயம் ஃபினிஷிங்காக கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் ஃபாஸ்ட்டு. ப்ளவுஸ் உங்கள் மைண்டில் செட் ஆனதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் தைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். அதாவது நம்ம ப்ளவுஸை தைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டில் ஒரு சில டைமிங்கை செட் பண்ணிடணும். அதாவது ஒரு நார்மலான ப்ளவுஸை ஒரு 3/4 மணி நேரம் அப்படி இல்லைனா ஒரு 1/2 hour 30 நிமிஷத்தில் நம்ம தைச்சி முடிச்சிடறோன்னு வச்சுங்க. ஆனால் நான் 20 நிமிஷத்தில் இந்த ப்ளவுஸை நான் முடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு டைமிங் உங்கள் மைண்டில் நீங்கள் செட் பண்ணிவிட்டு உட்காரும்போது உங்கள் மைண்ட் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் உடம்பும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். அப்போ உங்களுக்கு ப்ளவுஸை சீக்கிரமாக நீங்கள் தைச்சி முடிச்சிடலாம். ஆனால் 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பண்ண ஆனாலும் ஒரு டைமிங் உங்கள் மைண்டில் நீங்கள் செட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அது ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். நான் அதேமாரி செஞ்சு பார்த்துருக்கேன். அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே சமயம் குயிக்காக தைக்கிறதுக்கு இன்னொரு சில டிப்ஸும் இருக்குது. அதாவது துணியை வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணி தைக்காமல் அது முடிஞ்ச அளவுக்கு 1 by 1 தைக்க கற்றுக்கணும். அப்படி நம்ம ஒவ்வொரு துணிக்கும் நிப்பாட்டி தனித்தனியாக நம்ம நூலை கட் பண்ணி தைக்கும்போது டைமிங்கு நிறையா செலவாகும், சீக்கிரம் ப்ளவுஸ் தைக்க முடியாது. இப்போ நான் பாருங்கள், அதை நிப்பாட்டிக்கிட்டு அப்படியே அடுத்த துணி எடுத்து விட்றேன், அதை நூலை கட் பண்ணாமல். அதேமாரி தைக்கணும். இந்த ப்ளவுஸை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் கட் பண்ணிக்கணும். அதே சமயம் ஒரு சில முக்கியமான இடத்த தவிர அதிகப்படியான நம்ம மிதியை நிப்பாட்டி ஓட்டக்கூடாது. அப்படி நிப்பாட்டி ஓட்டுறதுனால டைமிங் நிறையா செலவாகும், ப்ளவுஸ் தைக்க லேட் ஆகும். இப்போ இதில் தைக்கிற மாதிரி 1 by 1 தைச்சி பழகிடுங்க. டைமிங் மிச்சமாகும், ப்ளவுஸும் சீக்கிரம் இறங்கும். இப்போ இந்த கிளாத் வந்து கிரேப் சில்க்ஸு. அப்படி இருந்தும் நான் ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே அடித்து பரட்டிக்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் சாதா ஜாக்கெட்டுக்கு கழுத்துக்கு கிராஸ் பீஸ் போடுறீங்க. நீங்கள் லைனிங் ஜாக்கெட்டு கம்பல்சரி எந்த கிளாத்தாக இருந்தாலும் இதுமாரி அடித்து பரட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபினிஷிங்காக வரும். சப்போஸ் ரொம்ப நைஸாக இருக்குது, அடித்து பரட்டினா ரொம்ப வளவளன்னு இருக்குது, கழுத்தில் நிற்காது அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஸ்டிப்பு சரி விட்டுக்குங்க லைனிங் கிளாத்துலேயே. அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டிப்பாக இருக்கும்.
அந்த உள்ள ஸ்ட்ரிப்பு எப்படி கொடுக்கணுங்கிறத நான் வேறு ஒரு ப்ளவுஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்பவுமே லைனிங் ஜாக்கெட்டை அடித்து பெரட்டும்போது கண்ணாப்பின்னான்னு பட்டை தையல் போடாமல் நல்லா அழகாக பைப்பிங் மாதிரி இடத்தையல் போட கற்றுங்க. நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ இதில் போடுறேன் பாருங்க. இது வந்து படிமான தையல். இந்த படிமான தையல் போட்டு முடிஞ்ச உடனே அடுத்து பெரட்டி கீறிட்டு அழகாக பைப்பிங் தையல் போடணும். இடத்தையல்னு சொல்லுவாங்க அது. அதுமாரி போட்டிங்கன்னா எல்லா ப்ளவுஸுக்குமே நீங்கள் அதுமாரி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த போடுறேன் பாருங்கள். இதில் இதுக்கு பேர் நைஸான இடத்தையல். இது நல்லாயிருக்கும். ஒவ்வொரு தையலையும் போடும்போது அந்த நம்ம நகத்தால் அந்த தையல் மேலே ஒரு கீறல் ஒன்று போட்டு விடுங்க. அயன் பண்ண மாரி நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். எப்போவுமே ஜாக்கெட்டோட கழுத்தை அடித்து பெரட்டி படிமான தையல் போட்டு அதுக்கப்புறம் இடத்தையலோ கடித்தையலோ அதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சுற்றி இருக்கிற துணியை தையல் ஓட்டணும். அதுக்கு இடையில நீங்கள் சுற்றி ஓட்டினீங்கன்னா சுருக்கங்கள் வரும், நிறைய ப்ராப்ளங்கள் வரும், ஃபினிஷிங் கிடைக்காது. லைனிங்கை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா துணியை நல்லா லைனிங்கை ஒட்டி வெட்டிக்கிறது நல்லது. மிஸ் ஆனால் அளவு மாறும். அதனால் எப்படி அளவு மாறும்னு கேட்காதீங்க. அப்புறம் நம்ம அதை கணக்கு பண்ணி தைக்கும்போது அளவு மிஸ் ஆயிரும். டைலரிங் தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிக முதலீடு தேவையில்லை. நம்ம உழைப்பை மட்டுமே முன் வச்சா போதும். நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய அருமையான தொழில். லாபமோ நஷ்டமோ அது நம்ம திறமையை பொறுத்தது. இப்போ பேக் தட்டை அடித்து பெரட்டிக்கிறேன். இந்த நைஸ் கிளாத்தில் சப்போஸ் துணி அங்கிட்டு இங்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஊசி கூட போட்டுக்கலாம். நான் அப்படியே அடிக்கிறேன். சுற்றி துணியை கணக்கு பண்ணிக்கணும். எங்கேயாவது வெளியில் போதா உள்ளே இருக்கா அப்படின்றத சுற்றி கணக்கு பண்ணிக்கணும். இந்த லைனிங் மட்டும் நம்ம சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக அட்டாச் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அது ஒரு நார்மல் ப்ளவுஸாக நம்ம நினச்சிக்க வேண்டியதான். சல்லுன்னு அடிச்சிடலாம். எப்பவுமே லைனிங் ஜாக்கெட்டை அடித்து பெரட்டும்போது அந்த கழுத்து பகுதியை நம்ம வெட்டுறது வந்து ரொம்ப ஒட்டி வெட்டிடாமல் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டுறது நல்லது. அப்போ தான் நம்ம பெரட்டி படிமான தையல் போட்டு அதில் நம்ம இடத்தையிலோ இல்லை கடித்தையிலோ போடும்போது அது கொஞ்சம் கழுத்து ஸ்ட்ரிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்படியே உங்களுக்கு கழுத்து ஸ்ட்ரிப்பு பத்தலைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா துணியை அடியில் சொருவி விட்டுக்கலாம். அது இன்னும் ஸ்ட்ரிப்பாக இருக்கும். அது எப்படிங்கிறத நான் ஒரு நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆனால் கம்பல்சரி எல்லா ஜாக்கெட்லேயுமே இந்த படிமான தையல்னு ஒன்று போட்டுருங்க. அதுதான் கழுத்து நல்லா ஃபினிஷிங் கொடுக்கும். அந்த லைனிங் துணி பிதுங்கி வெளியில் வராமல் அழகாக இருக்கும். படிமான தையல் போடும்போது ரொம்ப கடிக்க போடாதீங்க. கொஞ்சம் கேப் விட்டு லைட்டாக ஒரு 2 குத்து கேப் விட்டே போடுங்க. அப்போ தான் துணி நல்லா பிடிச்சு வரும், கழுத்து நல்லாயிருக்கும். கழுத்தை அடித்து பெரட்டி இந்த படிமான தையலை போட்டதுக்கப்புறம் நம்ம கழுத்தில் ஃபினிஷிங் தையல் போடுவோம் இல்லையா, அது வந்து நம்ம லைனிங் துணி மேலே இருந்தும் போடலாம், ஒரிஜினல் துணி மேலே இருந்தும் போடலாம். 2 பக்கமும் போடலாம். நான் இப்படியே போடுறேன். அதாவது ஒரிஜினல் துணியை கீழே வச்சு லைனிங் துணி மேலே வச்சு நான் போட்டுட்ருக்கேன் இப்போது. அது ஏன் அப்படி நான் போடுறேன்னா அந்த ஒரிஜினல் துணி பிதுங்கி வெளியில் ரொம்ப வராமல் இருக்கிறதுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு அப்படி நான் போடுறேன். எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். காட்டன் துணியாக இருந்தால் மேலேருந்து போடுவேன். இந்தமாரி கிளாத்துக்கு நான் எப்போவுமே இப்படி தான் போடுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் கழுத்துக்கு லேஸ் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கடித்தையல் போட்டுக்கங்க ஓரத்தில். லேஸ் எதுவுமே இல்லாமல் நார்மலாக தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இடத்தையல் போடுங்க. கொஞ்சம் நல்லா டீசெண்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் தைக்கிற சவுண்டு உங்களுக்கு கேட்காம இருக்கும். ஏன்னா நம்ம கடை மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஒரே இரைச்சலாக இருக்குங்கிறதுனால பேக்ரவுண்ட் சவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் தைக்கிறது மட்டும் கொஞ்சம் கவனிங்க. இது மாதிரி சுற்றி லைனிங் அடித்து கட் பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டாக பாட்டத்துக்கு மார்க் பண்ணியிருப்போம். அதுக்கு ஒரு அர்க்காத் போட்டுக்கிட்டு இதுமாரி நீங்கள் மடித்து தைச்சிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு பாக்கி நம்ம மார்க் அளவுக்கு கரெக்டான மடிப்பு போட்டு ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு இதுமாரி நம்ம தையல் போட்டுக்கலாம், படிமான தையல்.
இப்போ இந்த டாட் போடுறது ஒரு விஷயம் சொல்கிறேன், கொஞ்சம் பாருங்கள். இந்த டாட் போடுறது வந்து கரெக்டாக ஷோல்டர் சென்டர் கனெக்ட் பண்ணிக்கங்க. கரெக்டாக ஷோல்டர் சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு மார்க்கு, அதே சேமில் அடியில் ஒரு மார்க்கு. இப்படி நீங்கள் பண்ணி நீங்கள் அந்த தையல் போடும்போது உங்களுக்கு அந்த டாட் வந்து முன்ன பின்ன வராமல் சேம் ஒரே அளவாக இருக்கும். நான் உங்களுக்கு வேணால் தச்சு வேணால் ரெண்டையும் சேமாக பிடிச்சு கட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள், கரெக்டாக இருக்கா? முன்ன பின்ன நவராமல் அழகாக இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம ஃப்ரண்ட்டோட கப்பு டாட் பிடிச்சிக்கலாம். பெரிய டாட் வந்து ஒரு 2.75 3 இன்ச்சு வரைக்கும் பிடிக்கலாம். ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் அந்த கப் சைஸை கணக்கு பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கணும். எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே மாதிரியே பிடிச்சிடக்கூடாது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தையல் வாசிக்கு விட்டுட்டு பாக்கி இருக்கிறத சென்டர் கணக்கு பண்ணி ஒரு 1.5 1.25 பிடிச்சிக்கலாம். ரொம்ப ஷார்ப்பாக பிடிக்காதீங்க, கிட்ட வரைக்கும் கொண்டு போகாதீங்க. 3 டாட்டுக்கும் கேப் இருக்கணும் தள்ளி தள்ளி. ரொம்ப சின்ன பசங்களுக்கு தான் ஷார்ப்பாக பிடிக்கணும், பெரியவங்களுக்கெல்லாம் கேப்பு தள்ளி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சுற்று மார்பு சுற்று விரிஞ்சு கொடுக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி அழுத்தின மாதிரி இருக்கும், முன்னாடி புடச்சிக்கிட்டு இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 3வது டாட் பிடிக்கும்போது அந்த ஆம்கோல் கரெக்டாக எங்கே உட்காருதோ முன்ன பின்ன வராமல் அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இது ஒரு 2.25 3 இன்ச்சுக்குள்ளே பிடிச்சிக்கங்க. ரொம்ப ஷார்ப்பாக பிடிக்காதீங்க. சின்ன பசங்களுக்கு மட்டும்தான் ஷார்ப்பாக பிடிக்கணும். பெரியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கேப் இருக்கணும். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கப்பு. இப்போ நம்ம இணைச்சிக்க வேண்டியதான் பட்டியை. ஏதாவது முன்ன பண்ண இருந்துச்சுன்னா அப்படி தட்டிக்கிங்க. தட்டிக்கிட்டு அடுத்து கப்பு பட்டி. கப்பு பட்டி ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம், அதை நம்ம சுற்றி வெட்டிக்கிடலாம். தைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பொசிஷனை வச்சு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். இல்லைனா மாற்றி எதனா தைச்சிட்டோம்னா அப்புறம் பிரிச்சுட்டு கிடக்கணும். இந்த பக்கம் ஒரு பட்டி, அந்த பக்கம் ஒரு பட்டி. எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த பட்டியை வந்து கீழே வச்சு தைக்கிற மாதிரி மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. அதாவது ஜாக்கெட்டோட கிராஸ் தட்டு மேலே இருக்கணும், கப்பு பட்டி கீழே இருக்கணும். அப்படி ஏற்றும் போது உங்களுக்கு அந்த அழகாக வரும், நல்லா ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ இது வந்து இந்த பக்கத்துலேருந்து ஏற்றணும். எந்த பக்கத்துலேருந்து ஏற்றினாலும் பட்டியை கீழே வச்ச மாதிரி ஏற்றிக்கிங்க. ஃப்ரண்ட் தட்டு மேலே இருக்கணும், பட்டி கீழே இருக்கணும் எப்போ தைச்சாலும். அப்படி நீங்கள் தைக்கும்போது இது ஆப்போசிட்டில் வரும். சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கும் தையல். எப்போவுமே இதுக்கு மேலே 2 தையல் போட்டுக்குங்க. அவுட்டரில் தையல் வர வேணாம், உள்ளுக்குள்ளே 2 தையல் போட்டால் போதும். இதுமாரி கம்பல்சரி டபுள் தையல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பேக் தட்டு சொல்கிறோம், ஃப்ரண்ட் தட்டு சொல்கிறோம், ஒன்றா இணைச்சிக்கணும். அவுட்டரில் தையல் போட தேவையில்லை, உள்ளுக்குள்ளே 2 தையல் போட்டிருக்கேன், அதுவே போதும். ஷேப் சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் 2 ஷோல்டரும் ஒன்று சேர்த்துக்கலாம்.
பேக் தட்டு சொல்கிறோம், ஃப்ரண்ட் தட்டு சொல்கிறோம். இப்படி ஒன்றா சேர்த்துக்கிட்டு தையல் போட்டுக்கலாம். இப்படி பேக்கும் ஃப்ரண்டும் ஒன்றா இணைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கப்பு பட்டி மடிக்கணும். ஷோல்டர்லையும் கம்பல்சரி 2 தையல் போட்டுக்குங்க. உங்களுக்கு பிரியாம நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஷோல்டர் பகுதியையும் அந்த கப்பு பட்டி இணைச்சோம் பாருங்க ஃப்ரண்ட்டில், அந்த பகுதியும் ரெண்டையும் ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஷோல்டரு, கப்பு பட்டி. ஓவர்லாக் போட்டாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஃப்ரண்ட் பட்டி மடிக்கணும். பேக் தட்டோட ஹைட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம். ரெண்டு ஆம் கோலும் கரெக்டாக வச்சுக்கோங்க. பேக்கு ஃப்ரண்ட் 2 ஆம் கோலும் கரெக்டாக வச்சுக்கிட்டு லூஸ் வராமல் கரெக்டாக நல்லா இழுத்து பிடிச்சி இது எந்த இடத்துல உட்காருதோ அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பேக் ஆம்கோல் ஃப்ரண்ட் ஆம்கோல் 2 சமமாக வச்சுக்கிட்டு கரெக்டாக இது மாதிரி நீங்கள் மடித்து ஒரு கையால் லைட்டாக ஒரு கீறி அடையாளத்துக்கு அந்த இடத்துல ஒரு டேஸ் மார்க் பண்ணிக்கங்க. அதேமாரி ஃப்ரண்ட்டையும் அதேமாரி கரெக்ட் பண்ணி நல்லா சமம் அது என்ன நம்ம ஷேப்பில் வெட்டியிருக்கிறோமோ அந்த ஷேப்பில் அப்படியே உட்கார வச்சு கரெக்டாக ஒரு டேஸ் அடிச்சுக்கங்க பேக் தட்டு அளவுக்கு. அவ்வளோதான். இதை நீங்கள் அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். இது கரெக்டாக இருக்கும் இந்த மெத்தடு. நான் ரெகுலராக இப்படி தான் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், கம்ப்ளைண்ட் வராது. இதேமாரி நீங்கள் 2 சைடும் இதேமாரி மடிச்சுக்கங்க. ஒரு சைடை மார்க் பண்ணி மடிச்சுக்கிட்டு 2வது சைடை நீங்கள் அப்படியே அதை தூக்கி வச்சு அந்த தட்டில் அதேமாரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே அளவுக்கு கரெக்டாக வரும். அடுத்தது ஐப்பட்டி கொக்கி பட்டி போட்டுக்கலாம். எந்தெந்த சைடில் என்னென்ன பட்டி இருக்குங்கிறத நம்ம அளவு ஜாக்கெட்டில் நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். பட்டியோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கிங்க. வெட்டிக்கிட்டு இது வந்து கொக்கி பட்டி, கொஞ்சம் பட்டையாக இருக்கிறது ஐப்பட்டி. ஐப்பட்டி நீங்கள் வெறும் துணியில் லைனிங் துணியிலே போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ஒரிஜினல் துணியில் அப்படி போட்டு சுற்றி ஒரு தையல் ஓட்டிக்கிங்க. இப்படி நீங்கள் ஒரிஜினல் துணியோடு நீங்கள் அட்டாச் பண்ணி தைக்கும்போது அது ஐப்பட்டி அந்த ஒரிஜினல் தட்டும் உங்களுக்கு ஒரே சேமாக இருக்கும், வித்தியாசம் வராமல் இருக்கும், நல்லாயிருக்கும். இதுமாரி தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு லெஃப்ட் ரைட்டு கனெக்ட் பண்ணிக்கங்க.
படிமான தையல் போட்டுக்கலாம். 2 கார்னரையும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஐ வந்து அதிலே கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஓரத்தில் கடிக்க ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்குங்க. அப்போ தான் அந்த கொக்கி மாட்டி மாட்டி அது நஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக அந்த சேஃப்டி தையலுக்காக நான் அதை போடுவேன். போட்டுக்கிட்டு நீங்கள் அந்த ஓரத்தில் ஒரு மார்க்கு, இந்த ஓரத்தில் ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் அது 2க்கு சென்டரில் ஒரு மார்க். அவ்வளோதான். 5 கொக்கி கரெக்டாக வந்துடும் மாட்டுறதுக்கு. உங்களுக்கு கரெக்டான அளவு வெட்டிக்கிட்டு 2 கார்னரையும் மடித்து நீங்கள் அதை அப்படியே அழகாக தைச்சிட வேண்டியதான். கொக்கி மாட்டுற அளவுக்கு நீங்கள் கரெக்ட் பண்ணி தைச்சிக்க வேண்டியதான். கொக்கி மாட்டுறதுக்கு ஐயை வந்து நம்ம துணியிலே இப்போ தைச்சாச்சு. நீங்கள் அந்தாண்ட பட்டி ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு 5 ஊக்கு மட்டும் காட்டி கொடுத்துட வேண்டியதான். நான் இதை வந்து டபுளாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் நேர் பீஸ்லேயும் போட்டுக்கலாம், குறுக்கு பீஸ்லேயும் போட்டுக்கலாம். சென்டரில் ஃப்ளீட்லாம் வைக்க தேவையில்ல, அது கரெக்டாக வந்துடும். இந்த கார்னர் மடிச்சுக்கிட்டு நான் நம்ம கடைக்கு லேபிள் வச்சுருக்கிறேன், அதனால் நான் வைக்கிறேன். உங்களுக்கு இருந்தால் வச்சுக்கலாம், இல்லை அப்படியே தைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பயுமே லேபிள் அந்த இடத்துல வைக்கும்போது ஒரு பார்வையாக இருக்கும், டக்குன்னு கஸ்டமர் பார்ப்பாங்க. அதனால் நான் அந்த இடத்த சூஸ் பண்ணியிருப்பேன். நல்லாயிருக்கும் அது. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு அடுத்தது இடுப்பு பட்டி பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணிக்கிட்டு செக் பண்ணிக்கங்க. இது கை ஏற்றதுக்கு முன்னாடி நான் ஏன் அந்த மார்க் போடுறேன்னா, அந்த ஆம்கோல் சைடு கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நம்ம எங்கே தைக்க போகிறோமோ அதுலேருந்து பிடிச்சி நம்ம செக் பண்ணும்போது அது கரெக்டாக வரும். அப்படி ஏதாவது லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன வந்துச்சுன்னா அதை நம்ம அப்படியே கரெக்டாக ஆம்கோல் தட்டிக்கிட்டு கை ஏற்றும் போது உங்களுக்கு இந்த சைடு முன்ன பின்ன வராமல் இருக்கும். அதுக்காக நான் இதை ரெகுலராக பண்ணுவேன். கை ஏற்றத்துக்கு முன்னாடி இப்படி செக் பண்ணிக்கணும் ஆம்கோல் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ நம்ம கையை ஏற்றிக்கலாம். கை ஏற்றும் போது அந்த கவர் தட்டை வந்து ஃப்ரண்ட் பக்கமும் இது பேக் சைடும் வச்சுக்கலாம். கரெக்டாக ஷோல்டரு அறுக்காது கனெக்ட் பண்ணி பிற்பாதியே தைக்கணும். எப்பவுமே ஜாக்கெட்டு கை ஏற்றும் போது மட்டும் ஸ்டார்டிங்லேருந்து ஏற்றினா சென்டர் மாறி போயிடும். அதனால் கை ஒரு மாதிரி முறுக்குன மாதிரி ஆயிடும். அதனால் இது மாதிரி ஏற்றிக்கிங்க, கை சூப்பராக இருக்கும். இந்த சென்டர் கரெக்டாக உட்காரும் இது மாதிரி ஏற்றுறதுனால. அந்த ஷோல்டரோட மடிப்பு பேக்கில் போகிற மாதிரி பார்த்துக்குங்க, ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வேணாம். எதையுமே இழுக்காமல் அழகாக வச்சு தைச்சிருங்க. மேலே இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டுக்கலாம். கை ஏற்றும் போது கம்பல்சரி 2 தையல் போட்டுக்கணும். 2 சைடும் அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு ஓவர்லாக் போட்டுக்கலாம். அதாவது கீழே மேலே கரெக்டாக சமமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கை ஏற்றும் போது முன்ன பின்ன வராமல் இருக்கும். அது மேலே ஒரு தையல் மேலே கரெக்டாக போடுங்க. பக்கத்தில் எதையும் அலையாத போடுங்க, இல்லைன்னா துணி பிடிச்சிரும். இப்போ ஓவர்லாக் போட்டு கொண்டு தான் சைடில். ஓகே, ஓவர்லாக் போட்டாச்சு.
இப்போ நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃப்ரண்ட் பேக்கு, அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணி வச்சு சைடு தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு தைக்கும் போதே அந்த ஆம்கோலை கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. எப்பவுமே பாடி லூஸ் வந்து பேக் தட்டோ அர்க்காத்து என்னவோ அதை கனெக்ட் பண்ணி சென்டராக கனெக்ட் பண்ணி அந்த அர்க்காத்தில் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு பாடி லூஸ் கரெக்டாக வந்துடும். தைக்கும் போதே அந்த ஆம்கோல் பகுதி முன்ன பின்ன வருதான்றதை பார்த்து செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும். ஆம்கோல் ஜாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை தைக்கும் போது இந்த ஷோல்டரோட லைனும் கை லைனும் நேராக வரணும். அதுக்கு நேராக கீறிக்கிட்டு அதுக்கு நேராக வந்து நீங்கள் கை லூஸ் வச்சு தைக்கணும். இல்லைன்னா கை முறுக்கும். கை லூஸ் என்னவோ அதை வச்சு கரெக்டாக கொண்டாந்து இணைச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அதே மாரி 2 சைடும் அதே மாரி இணைச்சிக்கங்க. இது மாதிரி நம்ம முன்கூட்டியே மார்க் பண்ணி அதுக்கப்புறம் கை ஏற்றுறது உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அப்படியே எடுத்து டக்குன்னு இணைச்சிடலாம். ஷோல்டர் சென்டராக கனெக்ட் பண்ணிக்கிட்டு பேக் தட்டு மார்க்கில் கரெக்டாக ஒரு அர்க்கத் பண்ணி, அதாவது கரெக்டாக ஒரு மார்க் வச்சுக்கங்க. அதுதான் பாடியோட லூஸு. கரெக்டாக பிடிச்சிட்டு மேலே ஒரு மார்க் அடிச்சிங்க. அதேமாரி நம்ம கப்பு போட்டு ஜாயின் போட்டிருக்கோம் பாருங்க, அது மேலே பார்த்த மாதிரி வரணும். இந்த ஜாயிண்ட்டு மேலே பார்த்த மாதிரி வரணும், கீழே போகக்கூடாது. அப்படி மேலே பார்த்த மாதிரி வரணும். சைடு ஆம்கோலு சைடு முன்ன பின்ன வராமல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி தைங்க. முன்ன பின்ன வராமல் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி தைங்க. இந்த சைடு ஷோல்டர் பாருங்க கரெக்டாக வச்சுங்க. இப்போ கை லூஸ் வச்சுக்கலாம். அவ்வளோதான். கரெக்டாக தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இப்போ நம்ம இடுப்பளவு பாடி லூஸு எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சைடில் நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போடுவோம் இல்லையா, 3 தையல், அதை பிறகு போட்டுக்கலாம். இடுப்பளவு பக்காவாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. அடுத்தது பாடி லூஸ் அளப்போம். பாடி லூஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கார்னர் அந்த கார்னரு ரெண்டுக்கும் அளக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் அளக்கணும். அளக்கும்போது நடுவில் ஒரு விரல் விட்டு கரெக்டாக டைட் லூஸ் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான மைனூட்டாக தெரியும், பக்காவாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கலாம். டைட் லூஸ்க்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 3 தையல் போடுவோம் இல்லையா, அதுமாரி நீங்கள் போட்டுக்கிட்டு கரெக்டாக சைடில் துணி ஏதாவது பிசுறு முன்ன பின்ன வந்துச்சுன்னா அதை கரெக்டாக தட்டிக்கிட்டு ஓவர்லாக் போட்டுக்கலாம். அவ்வளோதான், மொத்த ப்ளவுஸும் முடிஞ்சிச்சு. இப்போ நான் தச்சு காமிச்ச மெத்தட்லேயே நீங்கள் ரெகுலராக தைச்சா போதும், உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வராது, நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். உங்கள் பொண்ணான நேரத்தை இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து வரும். நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டைலரிங் சம்மந்தமாக நல்ல நிறைய டிப்ஸ் கற்றுக்கலாம். மீண்டும் நம்ம சந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.